எங்களுடைய வேட்பாளர் தலைவர் அவர்கள் ஒரு நல்ல வேட்பாளர் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். சாக்கோட்டை அன்பழகன் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். அண்ணன் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த அவசியம் இல்ல. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய வேட்பாளர். 3 தடவை போட்டி போட்டு 3 தடவையும் வெற்றி பெற்றவர் தான் அந்த அன்பழகன் அவர்கள். இப்போ 4வது முறையும் அந்த வெற்றியை நீங்க தயாரா இருங்க. 4வது முறையாக போட்டிடுறார். எப்போதும் உங்களோட ஒருத்தரா மக்களோட மக்களா இருப்பவர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். கடந்த 7 நாட்களா ஒவ்வொரு தொகுதியா போய் ஒவ்வொரு மாவட்டமா சிவகங்கை ராமநாதபுரத்தை ஆரம்பிச்சோம். 3 நாள் முன்னாடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டையில முடிச்சுட்டு நேற்று மாலை தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சேன். எத்தனையோ மாவட்டத்துக்கு போனாலும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரும்போதுதான் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களை கொடுத்தது இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் 1962 இந்த தஞ்சை மண்ணில் நின்றுதான் வென்றாங்க. தலைவர் அவர்கள் எப்போதுமே கலைஞர் அவர்கள் எப்போதுமே சொல்லுவாரு, நான் ஒரு டெல்டாக்காரன், அந்த பெருமையோடு இருக்கிறேன் அப்படின்னு. கலைஞர் டெல்டாக்காரன் நம்முடைய தலைவர் அவர்களும் சொல்லுவாரு. இப்ப நானும் சொல்றேன், நானும் டெல்டாக்காரங்கிற உரிமையோடு உணர்வோடு உங்களை எல்லாம் சந்திக்க நான் வருகை தந்திருக்கிறேன். போன சட்டமன்ற தேர்தலில் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதியில 7 தொகுதி நாம வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை தலைவர் அதையும் சரி பண்ணிட்டாரு. இந்த முறை 8க்கு கரெக்டா புரியுதா? கும்பகோணத்துல புரிக்கலன்னா எங்க புரியும்? இந்த முறை 8க்கு 8 100% வெற்றிய இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நமக்கு கொடுக்க போகுது, திமுக கொடுக்க போகுது. நம்முடைய தலைவர் கடந்த 4 நாட்களாக மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு. நானும் உங்களுடைய வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிக்கிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஏதோ தேர்தல் மட்டுமே மக்களை சந்திக்கிற கூட்டம் திமுக கூட்டம் கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்கள் பணி ஆற்றுகின்ற கூட்டம் தான் திமுகவுடைய கூட்டம். ஒவ்வொரு உடன்பிறப்போம் அந்த உரிமையோட இன்னைக்கு மீண்டும் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். எந்த உரிமையில போறோம்? இந்த தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர் பல பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறார், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், பல சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்கிற அந்த தைரியத்துல அந்த உரிமையோட மீண்டும் மக்களை சந்திக்க நாம போறோம். என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? அண்ணன் அன்பழகன் அவர்கள் தான் கும்பகோணம் நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சியா தரம் உயர்த்தி கொடுத்திருப்பவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். அதே மாதிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் நவீன வசதிகள், புதுசா MRI ஸ்கேன் வசதிகள் அத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். கும்பகோணம் பகுதியை சுற்றியுள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களை பக்தர்கள் எளிதாக தரிசிக்கின்ற வகையில நவக்கிரக தலம் சுற்றுலா பேருந்து மற்றும் அறுபடை வீடு சுற்றுலா பேருந்துகள் இன்னைக்கு இயக்கப்படுதுன்னா அது அவருடைய திட்டம். 3.5 கோடி மதிப்பீட்டுல கும்பகோணம் தொகுதி முழுக்க இன்னைக்கு பல்வேறு ஊர்கள்ல புதுசா பள்ளி கட்டிடங்கள், 4 கோடி மதிப்பீட்டுல மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், கும்பகோணம் மாநகராட்சியில 40 கோடி ரூபாய் செலவு செஞ்சு குடிநீர் மேம்பாட்டு பணிகள், விரைவில் கும்பகோணத்துக்கு என்று புதிய பேருந்து நிலையம், 6 கோடி மதிப்பீட்டுல கும்பகோணத்துல கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வார்கின்றபடி, கும்பேஸ்வரர் கோயில்ல 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4 நிலை கோபுரம் கட்டப்பட்டது அண்ணனுடைய முயற்சினால. அதே மாதிரி கும்பகோணத்துல தேர் ஓடுகின்ற வீதிகள் எல்லாம் தரைக்கு அடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கேபிள் அமைக்கின்ற பணிகள் அண்ணனுடைய முயற்சியில் செய்யப்பட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தில்லையம்பூர் ஊராட்சி மற்றும் அண்ணல் அக்ரஹாரம் ஊராட்சி பகுதிகளில் 2 பாலங்கள், கொரநாட்டு கருப்பூர் பெட்டி காளியம்மன் கோயிலுக்கு புதிய தேர், கும்பகோணம் மாநகராட்சி காந்தியடிகள் சாலை அறிவுசார் மையம் மற்றும் நூலகம். இப்படி கும்பகோணம் தொகுதியில எவ்வளவு திட்டங்களை செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளையும் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் சொன்னாரு, மீண்டும் நம்முடைய திமுக தான் ஆட்சி அமைக்க போது, மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு, எனக்கு சில திட்டங்கள், எனக்கு சில கோரிக்கைகள் வைக்கிற, நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே செஞ்சு கொடுக்கணும்னு கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். கும்பகோணம் அத்தியூர் ஊராட்சியில் அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டும். கொந்தகை திருப்பரம்பியம் ஆகிய ஊராட்சிகளுக்கு இடையே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். திருநாகேஸ்வரம் பேரூர்ல கடைவீதி பகுதியில கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும். சோழபுரம் பகுதியில மயானம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். சிங்காரத்தோப்பு தெருவில் புதிதாக மயான தகன மேடை அமைத்து தர வேண்டும். வீடு இல்லா ஏழை மக்களுக்கு சேஷம்பாடி கிராமம் திருவள்ளூர் திருக்குறள் நகர்ல விலையில்லா வீட்டுமனை பட்டாவுடன் கலைஞர் கனவு இல்ல திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு டாக்டர் மூர்த்தி சாலையில வீட்டு வசதி வாரியம் மூலம் புதுசா அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வேண்டும். மாநகராட்சிக்கு புதுசா காவல் ஆணையர் அலுவலகம் உருவாக்க வேண்டும். மாநகரம்
தராசுரம் சாக்கோட்டை கருப்பூர் வரையிலான 3ஆம் கட்ட புறவழிச்சாலை பணி விரைந்து முடிக்க வேண்டும். கும்பகோணம் தொகுதியில மழை காலங்கள்ல நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் அதிநவீன உலர்களங்கள் அமைக்க வேண்டும். கும்பகோணம் மாவட்ட அரசு மருத்துவமனையில புதுசா MRI ஸ்கேன் கருவி அமைத்து தர வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கை. கும்பகோணத்தை மையமாக கொண்டு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து தர வேண்டும். தராசரம் பகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும். இன்னொரு முக்கியமான கோரிக்கை அண்ணன் வச்சிருக்கிறாரு. கும்பகோணம் மகாமக திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 2028 அடுத்த மகாமக திருவிழா நடைபெற இருக்கின்றது. வடநாட்டுல கும்பமேளாவுக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனா அதை விட சிறப்பாக இந்த அனைத்து நிகழ்ச்சியும், அந்த கும்பமேள நிகழ்ச்சி, மகாமக நிகழ்ச்சிய சிறப்பா நடத்த நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைய போவது உறுதி. இந்த கோரிக்கைகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்து சென்று நிச்சயம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். அதே மாதிரி கும்பகோணத்துல முத்தமிழர் கலைஞருடைய பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க போறதா அசம்பிளியில சட்டசபையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு ஒரு மசோதாவை நிறைவேற்றணும். ஆனா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம அப்போ இழுத்தடிச்சாரு ஆளுநராக இருந்த திரு சங்கி RN ரவி அவர்கள். இப்ப RN ரவியே மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. பொறுப்பேற்கிறதுக்கு கூடாது, அப்போ நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு இப்ப வேற மாநிலத்துக்கு RN ரவி. போன மாசம் தான் அவருக்கு மாத்தி வச்சுட்டாங்க. இப்போ கும்பகோணத்துல இந்த பல்கலைக்கழகம் கிடைக்கிறது டிலே ஆயிட்டு இருக்கு. நிச்சயம் அடுத்து வர திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இங்க கலைஞர் பல்கலைக்கழகம் நிச்சயம் உருவாகும். ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு நிச்சயம் உறுதி செய்யும். இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம். 5 வருஷம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். சில வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புறேன். போன முறை சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து, முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். முதலமைச்சரின் விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மேலும் சேமிச்சிருக்காங்க. அது பிறகு கல்வி முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட படிக்க கூடாது. காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுத்துருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க, கல்லூரிக்கு வரணும்ல, அதுக்குதான் நம்முடைய முதலமைச்சர் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தாரு. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிக்க சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தா கூட அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் இதை பயன்பெற்று இருக்கிறாங்க. அடுத்து நான் முதல்வர் திட்டத்துல 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கோம், இலவசமா கொடுத்திருக்கோம் லேப்டாப் திட்டத்தை. இன்னைக்கு அதிமுக லேப்டாப் திட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க கொண்டு வந்த திட்டம், அதை நம்ம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிக்கூட படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019 அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, லேப்டாப் யாருக்கு அதிகமா பயனுள்ளதா இருக்கும்? கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க மேற்படிப்பு படிக்க இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேரும் போது லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு, நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை நம்ம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு மாசம் 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. 71,000 பேர் இந்த தொகுதியில மட்டும் 71,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்று இருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடணும், 3 மாசத்துக்கு நிப்பாட்டணும்னு. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000 ஒரே பேமெண்டா 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலைல 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல போட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ரொம்ப ஷார்ப்பு. ஏன்? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை.
எங்க இந்த பணத்தை நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, எங்க அண்ணன் கொடுத்த பணத்தை, அரசு கொடுத்த பணத்தை, உரிமை தொகைய மோடி மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லி அதையும் உரிமையிட போறாருன்னு நீங்க போய் எடுத்தீங்க, வித்ரா பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இப்ப தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மகளிர் சுய குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் எந்தவித கேரண்டி இல்லாம லோன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 இருந்து உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு ஓஏபி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ 10 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டம் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் அவங்க கைகளிலேயே 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். நாம இந்த பொருள் தருவோம் அந்த பொருள் தருவோம்னு வந்துரும், 2000 ரூபாய் வந்துரும். 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுப்போம். அதை வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பிரிட்ஜோ, டிவியோ, மிக்சியோ, கிரைண்டரோ, வாஷிங் மிஷினோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ நீங்களே வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் எவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கோம், வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கேன். இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட்டாக உயர்ந்திருக்கு. டபுள் டிஜிட் growth, இரட்டை இலக்க வளர்ச்சி 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட். நாம இவ்வளவு செஞ்சிருக்கோமே, யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு துணை நிக்குதா? தமிழ்நாட்டுக்கு தேவையான பணத்தை கொடுக்கறாங்களா? நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த திட்டத்தையாவது கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல. போன வருஷம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. திட்டத்தை விடுங்க, திட்டமும் கொடுக்க தமிழ்நாடுங்கிற பேரு பட்ஜெட்ல இடம்பெறல. யாரு எதிர்த்து கேட்கணும்? இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கணுமா வேணாமா? அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஏன் நினைப்புதான், நான் என்ன பேசுறேன் நான் என்ன பண்றேன்னே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலர் அவர் தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வேலை ஈஸியா முடியும். என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ உதயநிதிக்கு அனுபவமே இல்ல. என்ன தெரியுமா சொல்லிட்டேன்? மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த ஆள மாதிரி ஒரு நம்பர் 1 மொரட்டு அடிமைய? இதைத்தாமா சொன்ன, இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? இதுக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவருக்கு அனுபவமே இல்ல, அவருடைய அரசியல் அனுபவம் என் வயசு அப்படின்ட்டார். ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாதுதான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. தெரியுதா என்னன்னு? தெரியுதாமா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழே படுத்திருக்கிறது யாரும் தெரியுதா? இப்படிதாமா அவர் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யார் காலையும் விழுந்த பதவிக்காக யார் காலையும் விழுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. தெரியலையா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. பர்ஃபி தேடிட்டு இருக்காரு. அந்த அம்மா ஜெயலலிதா மருந்த வரைக்கும் அந்த அம்மா காலை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாரு. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த சசிகலா அம்மா கால பிடிச்சாரு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு டிடிவி தினகரன் கால பிடிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஓபிஎஸ் கால பிடிச்சாரு. இப்ப அந்த ஓபிஎஸ் நம்ம கிட்ட வந்துட்டாரு. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை நாம கத்துக் கொடுக்கணும். ஜாடிக்கு ஏத்த மோடி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட அடிச்சு விரட்டி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற நிலைமைய
நாம உண்டாக்கணும், செஞ்சு காட்டுவோமா? டெல்லியில இருந்து தமிழ்நாடு எப்படியாவது கண்ட்ரோல் எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதனாலதான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றார், இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா பாத்துடலாம். டெல்லி அணியா தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத இந்த தேர்தல நாம நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காப்போமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அன்பழகன் அவர்களை எவ்வளவு ஆயிரம் வாக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்த கும்பகோணம் சட்டமன்றத்துக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்த 17 நாட்கள், இன்னும் 17 நாட்கள் நம்முடைய கைகள் இருக்கு தேர்தலுக்கு. அடுத்த 17 நாட்கள் மக்களை ஒவ்வொருத்தரா சந்திச்சு, ஒவ்வொரு வாக்காளரை சந்திச்சு நம்முடைய திட்டங்களை, நம்முடைய அரசு திட்டங்களை, நம்முடைய வாக்குறுதிகளை எடுத்து சொல்லுங்க. அண்ணன் அன்பழகனுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யுங்க. உங்களுடைய அன்புக்கோ வரவேற்புக்கோ நன்றி, நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி.